ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் திருமலா திருப்பதி இன்ஃபோ பை கேஎச்எம் சேனலில் இன்றைய எஸ்எஸ்டி டோக்கன் நிலவரமும் தரிசனத்திற்கு ஆகக்கூடிய நேரம் பற்றியும் பார்க்கலாம். கீழ் திருப்பதியில் எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் கொடுக்கப்படக்கூடிய விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம் மற்றும் பூதேவி காம்ப்ளெக்ஸில் எப்பவும் போல் இன்றைக்கி அதிகாலை 3:30 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் செஞ்சு இன்னைக்குரிய தரிசன ஸ்லாட் டோக்கனும் நாளை அதிகாலை 3 மணிக்குரிய தரிசன ஸ்லாட் டோக்கனும் கொடுக்க ஆரம்பித்தாங்க. இன்னைக்குரிய தரிசன ஸ்லாட் டோக்கன்ஸும் நாளை அதிகாலைக்குரிய தரிசன ஸ்லாட் டோக்கன்ஸும் எல்லாமே கம்ப்ளீட்டாக கொடுத்து முடிக்கப்பட்டு இந்த எஸ்எஸ்டி கவுண்டர்ஸ் எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதையில் எப்பவும் போல் இன்றைக்கி அதிகாலை 6 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் செஞ்சு இன்னைக்குரிய தரிசன ஸ்லாட் டோக்கன்ஸ் அங்கே கொடுத்துட்ருக்காங்க. திருமலைக்கு நேற்று தரிசனத்திற்கு வந்த பக்தர்களினுடைய எண்ணிக்கை 70,679. முடிக்காணிக்கை கொடுத்த பக்தர்கள் 21,717. உண்டியல் காணிக்கை 4.36 கோடி. நேற்று டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் மூலம் தரிசனத்திற்கு வந்த பக்தர்கள் எந்த கம்பார்ட்மெண்ட்ஸ்லையும் வெயிட் பண்ணாமல் டைரெக்டாக கியூலேயே மூவ் ஆகி அவர்களுக்கு தரிசன நேரமானது 8 மணி நேரம் ஆனதாக டிடிடி குறிப்பிட்டிருக்காங்க. இன்று 300 ரூபாய் தரிசன டிக்கெட் வைத்திருக்கக்கூடிய பக்தர்களுக்கு 3 மணி நேரத்திலிருந்து 4 மணி நேரம் தரிசனத்திற்கு ஆகலாம். எஸ்எஸ்டி டோக்கன் வைத்திருக்கக்கூடிய பக்தர்களுக்கு 3.5 மணி நேரத்திலிருந்து 5 மணி நேரம் தரிசனத்திற்கு ஆகலாம். ஏர்லி மார்னிங் எஸ்எஸ்டி ஸ்லாட் டோக்கன் வைத்திருக்கக்கூடிய பக்தர்களுக்கு 1 மணி நேரத்திலிருந்து 2 மணி நேரம் தரிசனத்திற்கு ஆகலாம். இன்ஃபேன் தரிசனத்திற்காகவும் டோனார் தரிசனத்திற்காகவும் சுபதம் என்ட்ரி வழியாக தரிசனத்திற்கு செல்லக்கூடிய பக்தர்களுக்கு 1 மணி நேரம் தரிசனத்திற்கு ஆகலாம். டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் மூலம் தரிசனத்திற்கு செல்லக்கூடிய பக்தர்களுக்கு 6 மணி நேரத்திலிருந்து 10 மணி நேரம் தரிசனத்திற்கு ஆகலாம். திருமலை கோவிலில் துலாபாரம் கொடுக்கறதுல சில சந்தேகங்கள் நம்முடைய சேனல் ஃபாலோவர்ஸ் சில பேருக்கு இருக்குது. துலாபாரம் எப்படி கொடுக்கணும், என்ன பொருட்கள் எல்லாம் கொடுக்கணும், அந்த பொருட்களுக்கு என்ன ப்ரைஸ் சார்ஜ் பண்ணுறாங்க போன்ற எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கக்கூடிய ஒரு டீட்டெயில்டு வீடியோ ஆல்ரெடி நம்முடைய சேனலில் இருக்குது. இருந்தாலும் அதில் மென்ஷன் பண்ணாத பொருட்கள் கொடுக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சில ஃபாலோவர்ஸ் கேட்டிருக்கீங்க. திருமலை கோவிலுக்குள்ளே துலாபாரம் கொடுக்கறதுக்கு தரிசன டிக்கெட் இருக்கணும் இருக்கக்கூடாது என்ற அவசியமே கிடையாது. நீங்கள் ஏதாவது ஒரு தரிசனத்திற்காக க்யூவில் மூவ் ஆகி கோவிலுக்குள்ளே போகக்கூடிய சமயத்தில் டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் மூலமாகவோ எஸ்எஸ்டி டோக்கன் 300 ரூபாய் தரிசன டிக்கெட், 500 ரூபாய் தரிசன டிக்கெட், டோனார் தரிசன டிக்கெட், விஐபி பிரேக் தரிசன டிக்கெட், ஆர்ஜித சேவா டிக்கெட், இது போல் ஏதாவது ஒரு தரிசன டிக்கெட் அல்லது டோக்கன் அல்லது டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் மூலமாக நீங்கள் கோவிலுக்குள்ளே என்டர் ஆகிறப்போ கொடிமரம் இருக்கும். கொடிமரத்தினுடைய லெஃப்ட் சைடில் தான் துலாபாரம் கொடுக்கக்கூடிய இடம் இருக்கும். அந்த இடத்துல நம்ம துலாபாரம் கொடுக்கணும். தரிசனத்திற்கு போகிறதுக்கு முன்னாடியே துலாபாரத்தில் நம்ம லெஃப்ட் சைடில் திரும்பி துலாபாரம் கொடுத்துட்டு தான் மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனத்திற்கு போகணும். நீங்கள் மறந்து போய் அல்லது தெரியாமல் கொடிமரத்தை தாண்டி உள்ளே போய் மூலவர் வெங்கடேஷ பெருமாளை தரிசனம் செஞ்சுட்டு வந்த பிறகு துலாபாரம் கொடுக்கணும் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய எம்ப்ளாயீஸோ அல்லது போலீஸ் செக்யூரிட்டிஸோ துலாபாரம் கொடுக்கறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. காரணம் என்னென்னா, கொடிமரம் தாண்டி நம்ம கோவிலுக்குள்ளே போகக்கூடிய அந்த வழி கியூ லைனால் ஸ்ப்ளிட் பண்ணி பிளாக் பண்ணி வச்சுருப்பாங்க. உள்ளே போகக்கூடிய வழியும் வெளியே வரக்கூடிய வழியும் ரெண்டுமே கியூ லைன்ஸ்னால் பிளாக் பண்ணியிருப்பாங்க. ஸோ உள்ளே போயிட்டோம்னா அதுக்கப்புறம் வெளியே வரக்கூடிய அந்த என்ட்ரியில் தான் வர முடியும். ஸோ மறுபடியும் வெளியே வந்த பிறகு நம்ம உள்ளே போக முடியாது. சப்போஸ் நீங்கள் மறந்து உள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய போலீஸ் செக்யூரிட்டிஸ்கிட்டையோ டிடிடி எம்ப்ளாயீஸ்கிட்டையோ நாங்கள் மறந்துட்டோம், தெரியாமல் உள்ளே போய் தரிசனம் பண்ணிட்டோம், இப்போ துலாபாரம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ ஞாபகமாக தரிசனத்திற்காக கோவிலுக்குள்ளே என்ட்ரு ஆனதுமே கொடிமரத்திற்கு லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய துலாபாரத்தில் துலாபாரம் கொடுத்துட்டு நீங்கள் போகலாம். துலாபாரத்திற்கு என்ன பொருட்கள் கொடுக்கணும், அந்த பொருட்களினுடைய 1 கிலோ விலை எவ்வளவு, அதற்கு ஏற்ற மாதிரி கால்குலேட் பண்ணி அவங்க நம்மக்கிட்ட கேஷாக வாங்கிப்பாங்க. ஸோ இதை பற்றிய தனி டீட்டெயில்ஸ் நம்முடைய சேனலில் ஆல்ரெடி ஒரு வீடியோவாக இருக்குது. ஸோ இதில் லிஸ்ட் பண்ணாத பொருட்கள் கொடுக்கணும்னா, சப்போஸ் சில பேர் கேட்டிருக்கீங்க, நாங்கள் வாழைப்பழம், தேங்காய் இது போன்ற பொருட்கள் எல்லாம் கொடுக்குறதா வேண்டியிருந்தோம், இந்த பொருட்கள் எல்லாம் அவங்களுடைய லிஸ்ட்டில் காணா, அப்படின்னா நாங்கள் எப்படி அந்த பொருட்களை கொடுக்குறது அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அவங்க லிஸ்ட்டில் இல்லாத பொருட்கள் நீங்கள் கொடுக்கும் பட்சத்தில் வாழைப்பழமோ தேங்காயோ அல்லது வேறு ஏதாவது பழமோ நீங்கள் கொடுக்குறதா வேண்டியிருந்தீங்கன்னா, ஸோ நீங்கள் என்ன பொருள் வேண்டினீங்களோ அந்த பொருளை நீங்களே யாருக்காக வேண்டினீங்களோ அவங்களுடைய வெயிட்டுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே எடுத்துகிட்டு போங்க. இப்போ சப்போஸ் நீங்கள் வேண்டினவங்க ஒரு 30 கிலோ இருக்காங்கன்னா எக்ஸ்ட்ராவாக 1 கிலோவோ 2 கிலோவோ நீங்கள் தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம். ஏன்னா கோவிலுக்குள்ளே துலாபாரத்திற்காக எடை போடுறப்போ கொஞ்சம் முன்ன பின்ன ஆகலாம். ஸோ நீங்கள் எக்ஸ்ட்ராவாகவே ஒரு 2 அல்லது 3 கிலோ நீங்கள் தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம். அந்த பொருளை எடுத்துகிட்டு ஒன்று நீங்கள் ஃபுல் கியூவுமே அது மூவ் ஆகணும், கம்பார்ட்மெண்ட்டில் உட்கார வச்சாலும் கியூவில் மூவ் ஆனாலும் அந்த பொருளை எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். இல்லைனா
கோவிலுக்கு முன்னாடியே ரைட் சைடில், அதாவது நம்ம தரிசனம் முடிச்சுட்டு கோவிலை விட்டு வெளியே வருவோம், புஷ்கரணி தெப்பத்திற்கு பக்கத்தில் வெளியே வருவோம், அந்த இடத்தினுடைய பேர் பயோமெட்ரிக் கேட்னு சொல்லுவாங்க. அந்த பயோமெட்ரிக் கேட்டில் இருக்கக்கூடிய போலீஸ் செக்யூரிட்டிஸ் கிட்ட நாங்கள் துலாபாரத்திற்காக பொருள் கொடுக்கணும், ஸோ நாங்கள் க்யூவில் தரிசனத்திற்காக உள்ளே போகிறோம், இந்த பொருள் இங்கே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கூட நீங்கள் கொடுத்துட்டு போகலாம். பட் உங்களுக்கு தரிசனத்திற்கு 8 மணி நேரம் ஆகுது, 10 மணி நேரம் ஆகுது, அல்லது சர்வ தரிசனத்தில் போகிறப்போ 24 மணி நேரம் ஆகுது அப்படின்னா அந்த பொருள் அங்கே சேஃபாக இருக்குமா, நீங்கள் கொடுத்த செக்யூரிட்டி அங்கே இருப்பாரா, இல்லை டியூட்டி மாதிரி வேறு செக்யூரிட்டி வந்திருப்பாங்களா, அவங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் தெரியுமா அப்படின்னு நம்மளால் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. ஸோ எந்த பொருள் வேண்டணுமோ அது நம்ம கையிலேயே நம்ம க்யூவில் எடுத்துகிட்டு போகிறது தான் உசிதமாக இருக்கும். சீனியர் சிட்டிசன் தரிசனம், இன்ஃபேன் தரிசனம், ஆர்ஜித சேவா தரிசனம், 300 ரூபாய் தரிசன டிக்கெட்டை, இது போன்ற தரிசனங்களில் போகிறப்போ மேக்ஸிமம் நீங்கள் 4 மணி நேரத்திற்குள்ளே அல்லது 5 மணி நேரத்திற்குள்ளே தரிசனத்திற்காக க்யூவிலேருந்து கோவில் வரைக்கும் வந்துடுவீங்க அப்படின்றது நமக்கு கன்ஃபார்மாக தெரியும். அது போன்ற சமயத்தில் நீங்கள் பயோமெட்ரிக் கேட்டில் ரெக்வஸ்ட் பண்ணலாம், இது ரொம்ப வெயிட்டாக இருக்குது, எங்களால் க்யூவில் எடுத்துகிட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லி நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய போலீஸ் செக்யூரிட்டிஸ் கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி அங்கே வச்சுக்க சொல்லி நீங்கள் கொடுத்துட்டு போகலாம். கரெக்டாக கோவில் பக்கத்தில் வாசலுக்கு மெயின் கேட்டு பக்கத்தில் நீங்கள் வந்த பிறகு பயோமெட்ரிக் கேட்டில் இது போல் பொருள் கொடுத்துருக்கோம், வாங்கி கொடுங்க அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய சேவாக்ஸ் கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க அந்த பொருள் உங்களுக்கு எடுத்து கொடுப்பாங்க. நீங்கள் அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு கோவிலுக்குள்ளே என்டர் ஆகி துலாபாரம் கொடுத்துட்டு போகலாம். இல்லைனா உங்கள் கையிலேயே வச்சுக்கிறது தான் பெஸ்ட் ஆப்ஷன், நீங்கள் கையில் எடுத்துகிட்டு போகலாம். ஸோ இது போல் லிஸ்ட்டில் இல்லாத பொருட்களை நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். எடுத்துகிட்டு போன பிறகு துலாபாரம் எடைக்கு எடை கொடுத்து முடித்த பிறகு சில நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் கொண்டு வந்த பொருளை உங்கள் கையிலேயே கொடுத்துட்டு உள்ள தரிசனம் முடித்த பிறகு உண்டியல் பக்கத்தில் இருக்கக்கூடிய டிடிடி எம்ப்ளாயி அல்லது போலீஸ் செக்யூரிட்டிஸ் கிட்ட அங்கே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. இல்லை உள்ள நிறைய கூட்டம் இருக்கும், பொருளை சேஃபாக எடுத்துகிட்டு போக முடியாதுன்னா நீங்கள் அவங்கக்கிட்டே ரெக்வஸ்ட் பண்ணி இங்கேயே வச்சுக்கோங்க, நீங்கள் யார்கிட்ட கொடுக்கணுமோ இந்த பொருளை அவங்கக்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணி அவங்கக்கிட்டேயே கூட கொடுத்துட்டு வந்துடலாம். அவங்களுடைய லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய பொருள் வேண்டியிருந்தோம்னா பிரச்சனையே கிடையாது. எடைக்கு எடை என்ன பொருள் வேண்டியிருக்கோமோ அந்த பொருளுக்குரிய ப்ரைஸ் அவங்க கேல்குலேட் பண்ணி நம்மக்கிட்ட கேஷாக வாங்கிப்பாங்க. கேஷ் எடுத்துகிட்டு போகிறப்பவும் அவசியமாக கொஞ்சம் கூடுதலாகவே கேஷ் எடுத்துகிட்டு போங்க. வீட்டில் நீங்கள் எடை பார்க்குறப்போ ஒரு குறிப்பிட்ட எடை இருக்கும், அங்கே துலாபாரத்தில் நம்ம பார்க்குறப்போ 1 அல்லது 2 கிலோ மாறி வரும். ஸோ எக்ஸ்ட்ராவாகவே எப்போவுமே கேஷ் எடுத்துகிட்டு போங்க. எனி டைம் நாங்கள் எப்போ கோவிலுக்குள்ளே தரிசனத்திற்கு போனாலும் துலாபாரம் கொடுக்க முடியுமான்னு சில பேர் கேட்டிருக்கீங்க. எப்போ கோவிலுக்குள்ளே நீங்கள் தரிசனத்திற்கு போகனாலும் அதிகாலை கோவில் திறக்கக்கூடிய நேரத்திலேருந்து நைட் கோவில் மூடுற வரைக்கும் துலாபாரம் கொடுக்கறதுக்காக அங்கே டிடிடி எம்ப்ளாயிஸ் உட்கார்ந்துருப்பாங்க. ஸோ நீங்கள் எப்போ வேண்டுமானாலும் கோவிலுக்குள்ளே தரிசனத்திற்கு போகிறப்போ நீங்கள் துலாபாரம் கொடுத்துட்டு போகலாம். சப்போஸ் அங்கே யாருமே இல்லைனாலும் அந்த இடத்துல ஒரு 2-3 நிமிஷம் நீங்கள் வெயிட் பண்ணாலே அந்த இடத்துல மறுபடியும் டிடிடி எம்ப்ளாயிஸ் துலாபாரம் வாங்குறதுக்கு வந்து உட்காந்துருவாங்க. நீங்கள் துலாபாரம் கொடுத்துட்டே தரிசனத்திற்கு போகலாம். சில பேர் துலாபாரம் கொடுக்கறதுக்காக மட்டுமே உள்ள கோவிலுக்குள்ளே டைரெக்டாக அலோவ் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. கோவிலுக்குள்ளே டைரக்ட் என்ட்ரி யாருக்குமே கிடையாது. ஏதாவது தரிசன டிக்கெட்டோ அல்லது டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் மூலமோ ஏதாவது ஒரு க்யூ வழியாக நீங்கள் வந்து கோவிலுக்குள்ளே என்ட்ரு ஆகிறப்போ தான் நம்ம இந்த துலாபாரம் கொடுக்க முடியுமே தவிர்த்து துலாபாரம் கொடுக்கறதுக்குன்னு தனி டிக்கெட் எதுவும் கிடையாது. துலாபாரம் கொடுக்கறதுக்காக டைரக்ட் என்ட்ரியும் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏதாவது ஒரு தரிசன க்யூ வழியாக நம்ம வந்து தான் ஆகணும். அப்படி வந்தால் மட்டும்தான் துலாபாரம் கொடுக்க முடியும். திருமலை துலாபாரம் வீடியோ லிங்க் இந்த வீடியோனுடைய கமெண்ட் செக்ஷனில் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் நான் பின் பண்ணி வைக்கிறேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அது மேபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே இது பயனுள்ளதாக இருக்கும். நீங்களும் இதுவரை எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதில்லைன்னா மறக்காமல் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.